வணக்கம். நான் சுபவீரபாண்டியன். தமிழ் வார இதழான ஆனந்த விகடனில் 10 நொடி கதை என்னும் பெயரில் ஒரு சிறுகதை வெளியாகியிருந்தது. ஊரில் இருந்த பழைய நிலத்தை விற்று வாங்கிய புதிய காரில் எங்கள் பாட்டி சாகும் வரை ஏறவே இல்லை என்பதுதான் அந்த கதை. இதனை கதை என்பதை விட ஒரு கவிதை என்று சொல்லலாம். கவிதையின் அடிப்படை உணர்ச்சிதான். இந்த வரிகளுக்குள் ஒரு அளக்க முடியாத உணர்ச்சி பொங்கி வழிகிறது. ஊரில் இருக்கிற பழைய நிலம் பயனற்றது. பயன் தருகிற மகிழுந்தை வாங்கிக் கொள்ளலாம் என்று கருதுகிற இன்றைய தலைமுறையும், அதனை வெறும் மகிழுந்தாக பார்க்காமல் தன் கணவன் பாடுபட்டு உழைத்த நிலமாகவே பார்க்கிற முந்திய தலைமுறையும் மோதிக்கொள்ளுகிற அழகான உணர்ச்சியின் வெளிப்பாடு இது. மனிதர்கள் உணர்ச்சிகளால் ஆனவர்கள், ஆனால் அறிவினால் வழிநடத்தப்படுகிறவர்கள். இரண்டின் கலவைதான் இந்த உலகமும் வாழ்க்கையும்.